கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடைய உரையை கேட்டோம். திரு பெருமாள் மணி, சோழ சாம்ராஜ்யம் இந்தியாவுடைய பொற்காலம் அப்படிங்கிறதுலேருந்து அப்துல் கலாமில் முடிச்சிருக்கிறார் பிரதமர். அவருடைய உரையுடைய ஹைலைட்ஸாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? குறிப்பாக ஐயா நயனா நாகேந்திரன் அவர்களை குறிப்பிட்டு தான் அந்த உரையே ஆரம்பிக்கிறார். அதை ஹைலைட் பண்ணி சொல்லுங்கள், என்ன சொல்கிறார் அவர்? அதை சொல்கிறார்ல, அவருடைய பெயரை சொல்லுகிற போது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஆராவரிப்பை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறது நிச்சயமாக. ஏன்னா இதற்கு முன்னால் அவர் பதவியேற்ற பிறகு ஒரு சில நிகழ்ச்சிகளில் நடந்தது. அப்போ எந்த அளவுக்கு பிரதமர் தமிழக பாஜகவினுடைய நிகழ்வுகளை கவனிக்கிறார் அப்படிங்கிறது என்ன சொல்ல வரார்? இல்லை, அது நிச்சயமாக அந்த இடத்த ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்கிறார்ல. அவருடைய பெயரை நான் சொல்லுகிற பொழுது நான் உங்ககிட்டேருந்து ஒரு உற்சாகமான கரவொலியை நான் அவரை ப்ரமோட் பண்ணுறாரா? நிச்சயமாக அதனுடைய நோக்கம் அதானே. ஏனென்றால் இதற்கு முன்னால் அதை ஒட்டி சில சம்பவங்கள் நடந்ததை நம்ம பார்த்துருக்கோம். அண்ணாமலைக்கு கிடைச்ச வரவேற்பு, ஒரு சில நிகழ்ச்சிகள், பாரதிய ஜனதாவுடைய நிகழ்ச்சிகள்லேயே அப்புறம் அவரே கூட வருத்தப்பட்டு சில இடங்களில் சொன்னது எல்லாமே இருக்குது. அதற்கு பிறகு இது முழுக்க முழுக்க சோழர்கள், சைவத்தினுடைய பெருமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரையாகத்தான் இது கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த ஒரு கிராண்ட் பிளான் தெரியுது. அந்த எப்படி சோழ பேரரசை பாரதிய ஜனதா கட்சியும் இந்த அரசும் எப்படி க்ளோரிஃபை பண்ண விரும்புகிறாங்க. நாங்கள் செங்கோலை கொண்டு போய் எங்கே வச்சுருக்கோம், அப்புறம் ஆதீனங்களோட பெருமை என்று அதனோடு தொடர்புடைய சொல்ல போனால் உரையே முதல் வணக்கம் ஆதீனங்களுக்கு, அப்புறம் தான் ஆமாம், ஆதீனங்களுக்கு பிறகுதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டேட் புரோட்டோகால் படி வரக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுறாங்க. அதில் திருமாவளவனுக்கு அப்புறம் தான் மாநில அமைச்சர்கள் வராங்க. இன்ட்ரெஸ்டிங். ஆமாம், ரொம்ப இது எல்லாமே நிச்சயமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். ஆக அப்படி தான் அந்த உரை கட்டப்படுது. பிறகு அந்த ஒரு எல்லா விஷயங்களையும் ஏறக்குறைய ஒரு சைவத்தினுடைய பெருமை, சோழர்களுடைய பெருமை, ஆதீனங்கள், மடங்கள், இவர்களுடைய பெருமை, இவற்றை குறிப்பிட்டு அது எப்படி ஒரு இந்திய கலாச்சாரத்தோடு ஒரு பிணைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும், தாங்கள் என்னென்ன செய்ய விரும்புகிறோம், என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதையெல்லாம் விழித்து இது அடுத்தடுத்து இது சம்பந்தமாக பல நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு இருக்குங்கிறது மாதிரியான என்ன மாதிரி ஒரு இப்போ அவங்க ராஜராஜன் சிலை, ராஜேந்திரனுக்கு சிலை வைப்பது பற்றி அவங்க பேசுகிறாங்க. அப்போ ஏற்கனவே நாம் இதற்கு முற்பகுதியில் குறிப்பிட்டதைப் போல் அவர்கள் ராஜராஜனுக்கு ஒரு சதய விழா எடுப்பதைப் போல இவர்கள் ராஜேந்திரனுக்கு ஒரு திருவாதிரை விழா எடுப்பதற்கு மத்திய அரசு தயாராகுது அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.